வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. எப்படிண்ணா நீ சந்தை நிலவரம்? சந்தை நிலவரம் பரவாயில்ல தம்பி. நீங்க இந்த வாரம் பொங்கல் சீசன் கொஞ்சம் போர் அடிச்சதுதான் சந்தை. அதனால வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். சரி, எத்தனை மாடு எடுத்துருவீங்க? நீங்க எடுத்துருக்கோம் ஒரு 5-20 மாடாட்டம் எடுத்துட்டேன். கஸ்டமர் எல்லாத்துக்கும் எடுத்தாச்சா? இல்ல 2-3 பாட்டிக்கு எடுக்கல. சரிண்ணா. மாடு எத்தனை மாடு எடுத்தீங்க? அது ஒரு 5-20 மாடாட்டம் எடுத்துட்டோம். இன்னும் என்னல 5-20 மாடு எடுத்தோம். கர்நாடகா ஆசனுக்கு எடுத்திருக்கோம், கேரளாவுக்கு எடுத்திருக்கோம், தமிழ்நாட்டு பாட்டி எடுத்திருக்கோம், நாகர்கோவில் எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த மாட்டெல்லாம் பார்க்கலாமா? பாருப்பா, எல்லாமே இருக்குது. பாதி ஏத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாமே பாருங்க. சரிண்ணா, இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த மாடுப்பா? ஜெர்சி. இது ஜெர்சி மாடு, சென மாடு. அது தலைச்சங்கி ஹெச்எப் கிராஸ் டைப்பு. இது இது ஜெர்சி டைப்பு, அது ஹெச்எப் டைப்பு. எல்லா மாடும் நம்ம கிட்ட இருக்கும். இன்னைக்கு எடுத்த எல்லாமே ஆவரேஜா என்ன பால்னு வரும்? எல்லாமே ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 10-12ல இருந்து ஒரு 5-18 முடி எடுத்துருக்கிறோம். 5 குறையாது? 5 குறையாது, 10க்கு மேலதான். சரிண்ணா, கஸ்டமர்கள் எல்லாமே திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் என் திருப்திக்கு எடுத்து கொடுத்துட்டா அவங்களும் திருப்தி தான். இன்னும் போய் அவங்க கறந்து பார்த்தாதான் அவங்களோட திருப்தி என்னன்னு அப்புறம் தான் தெரியும். அவங்க வைக்கிற தீவனத்துல தான் வருமா? வைக்கிற தீவனத்துல நான் வாங்கி கொடுக்கறதுல ஒட்டி வராது. அவங்க எப்படி தீவனம் கொடுத்து பக்குவம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வரும். எல்லாத்துமே பொங்கல் ஆஃபரா இல்லாத ஒரு குண்டா இல்லப்பா, பேஷன். அது மக்கு. அது மாடுகளுக்கு தண்ணி தீவனம் வைக்கிற மக்கு. நம்ம ஒரு அன்பளிப்பா கொடுக்கலான்னு கொடுக்குறோம். வருஷம் தீபாவளிக்கு நம்ம கஸ்டமர்களுக்கு சஸ்பென்ஸா கிஃப்ட் கொடுப்போம். இந்த வருஷம் மாடுகளுக்கு மாட்டு பொங்கல் நினைக்கல, அதனால மாடுகளுக்கு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எல்லா மாடும் ஆவரேஜா என்ன ஈத்துல எடுத்து கொடுத்தீங்க? அல்ல தலைச்சன 2வது ஈத்து, 1, 2, 3வது ஈத்து. சரி, கஸ்டமர் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. ஆமா, நான் ஹாப்பி, கஸ்டமர் ஹாப்பி. என்னங்கிறது ஒரு வாரம் கழிச்சாதான் தெரியும். இல்ல எத்தனை பேர் வந்த கஸ்டமர் ரிட்டர்ன் வந்துருக்காங்க? புது கஸ்டமர், பழைய கஸ்டமர் எல்லாரும் தான். எல்லாருமே நம்ம தேடி வரவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. சரி, ரைட்ண்ணா. வாங்கியிருக்கீங்க எதுங்க? கேரளாக்கு ஒரு 8-10 மாடாட்டு வாங்கிருக்கோம். எல்லாமே பேட்டியே கொடுக்காம அவங்க எல்லாம் பேசல. நிறைய பேர் நம்ம ஆளுகளும் பேசல. கேரளா போக வேற எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்? கர்நாடகா வாங்கி கொடுத்துருக்கோம், ஆசனுக்கு. ஆமா, 5 உருப்படி. 5மே எப்படி சென மாடுங்களா? அல்ல 5 சென மாடு, 1 மட்டும் கண்ணு மாடு. எல்லாமே கேரளா போறதா? இல்ல, ஆசன் கர்நாடகா. அந்த லாஸ்ட் இருக்கிறது கண்ணு மாடுங்களா? அது அந்த லாஸ்ட் இருக்கிறது கண்ணு மாடு. அது கண்ணு மாடு. இப்போ கர்நாடகாக்கு அதாவது ஆசனுக்கு எடுத்திருக்கீங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது? அவங்களது ஒரு 55ல இருந்து எடுத்திருக்கோம். 55-60 55ல இருந்து ஸ்டார்டிங் வருது. அது போக வேற எந்தெந்த ஊரு தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து கொடுத்துருக்கீங்க? மார்த்தாண்டம் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் திண்டிவனம், அடுத்தது கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அப்படி ஒரு 4-5 ஊர் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பொங்கலுக்கோசரம் மாடு வாங்கினவங்க எல்லாத்துக்குமே ஒரு டப்பு கொடுத்துருக்கீங்க. டப்பு என்ன காரணத்துக்கோசரம் இன்னைக்கு? இல்ல, திடீர்னு நேற்று சாயங்காலம் ஒரு யோசனை வந்துச்சு, மாடுகளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு. தீவனம் வாங்கி கொடுத்தா அது மூட்டை 1500 வரும். 10 மாட்டுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம ஆடி ஆயிடுவோம். சரின்னு சொல்லிட்டு மக்கு வாங்கி கொடுத்தா மாட்டுக்கு தண்ணி தீனி வைக்கிறக்காகன்னு சொல்லிட்டு நல்லா காஸ்ட்லியான மக்கு, நல்லா வெயிட் குவாலிட்டியான மக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். சரி, அதான் மாட்டுக்கு ஒரு மாடு வாங்குறவங்களுக்கு 1, 2 வாங்குறவங்களுக்கு 2, அதெல்லாம் ஒரு மக்கு கொடுக்கும். மாட்டுக்கு ஒரு மக்கு. அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு உழைக்கும். நம்ம பேர் சொல்லிட்டு கட்டுத்தரையில் அந்த மக்கு கிடக்கும். அதனால மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கலாம், தீனி வச்சுக்கலாம், ஆகும்ல. இப்போ இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வாங்கிருக்கீங்க, அதே மாதிரி சித்திரை நோம்பி வருது, அப்போ ஏதாச்சும் ஆஃபர் இருக்குங்களா? சித்திரை நோம்பியில என்ன நோம்பின்னு எனக்கு தெரியாது. தமிழ் வருட பிறப்பு. அதுக்கு நமக்கு என்ன சித்திரம், அது என்ன கொடுக்கறது உங்களுக்கு? அதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறீங்களா? எல்லாம் அதுக்கு வாய்ப்பாடு வேணா தர, உட்காந்து ஆய்க்கு படிச்சுக்கிட்டு உட்காந்துருங்க, தமிழ் படிங்கன்னு சொல்லிட முடியும். சரி, ஓகேங்க. அப்படியே இந்த வாரம் சந்தை நிலவரம் ஓரளவுக்கு வந்துருச்சு சொல்லிட்டீங்க. மேலும் உங்ககிட்ட மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வேற கன்றுகள் கிடாரிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் நம்ம கிட்ட வளர்ப்பு கன்றும் இருக்கும். ஃபோன் பண்ணுங்க, வீடியோவும் போடுவோம். வளர்ப்பு கன்று, எரும கன்று எல்லாம் வரும். தேவைப்படுற கன்று வேணுங்கிறவங்க நம்ம கிட்ட இருந்தாலும் தரேன், இல்லைன்னா வாங்கியும் தரேன். இப்போ நார்மலா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது வெயிலுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் மாடுகள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, பெரிய பட்ஜெட்ல எந்த மாடுமே எடுத்து கொடுத்தது கிடையாது. பெரிய பட்ஜெட்ல எடுத்து கொடுக்காம நான் என்ன கை காசு போட்டா நான் எடுத்து தரேன். அவங்க காசை வாங்கி மாடு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு என்ன அப்படின்னு இல்லை. ஆளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த நான் எடுத்து கொடுப்பேன். ஆமா, பட்ஜெட்டை பொறுத்து ஏரியா பொறுத்து வாங்கி தரேன். நான் எனக்கு என்ன, நம்ம வாயில விலை பேசி வாங்கி கொடுக்குறேன்னு அது 1.5 லட்ச ரூபா மாடு கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்க சூழ்நிலைக்கு செட் ஆகுதான் தெரியணும்ல. வாங்கி கொடுத்து போட்டு நாளைக்கு யார் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன்.
இப்போ பெரிய பட்ஜெட்ல ஹெச்எப் மாடுகள் வேணாலும் அதிக பால் கறவை அது தேவைப்பட்டு அது வளர்த்துற கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து போட்டு பக்குவம் பண்ண தெரியாம வாங்கி கொடுத்து போட்டு யார் மாட்டுக்காரரையே போய் கேட்பாங்க. வாங்கி கொடுத்தா நம்மளை தான் கேட்பாங்க. நாம தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். எவ்வளோ காசு கை நட்டம் போட்டு நஷ்டீடு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அதான் தெளிவாக வாங்கி கொடுத்துட்டு கம்மி வந்துக்கலாம். தெளிவாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதனாலதான் வந்து இத்தனை பேர் வீடியோ எடுத்தாலும் ஃபீட்பேக் வந்து நல்ல விதமா வந்துருக்கு. ஏன்னா சில பேர் ஃபீட்பேக் வருது வரல, நான் நிம்மதியா இருக்கிறேன். 2 போனை வச்சுக்கிட்டு நிம்மதியா அடுத்த வாரத்தை போனை பேசிக்கிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கிறேன். தப்பு தவறுல பேசிக்கிட்டு மன உளைச்சல்ல இல்ல, நான் நிம்மதியா இருக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு உண்டான பொழப்புக்கு என்ன போனோ பேசிக்கிட்டு நிம்மதியா இருக்கிறேன். அதுதான் எனி டைம் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம ஒரு கஸ்டமர் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். தப்பான கஸ்டமர் போன் எடுக்காம இருப்பேன். திடீர்னு அவர் லைனுக்குள்ள வந்தா நான் என்ன பண்றது? இப்ப எத்தனை போன் வந்தா தைரியமா எடுத்து பேசுவேன். அதனால பயப்படுங்கிறது இல்ல. ஆமா, சரி. அதே மாதிரி போன வாரத்துல வந்து 4 எருமை கடாரி கண்ணுகள் வந்து கோயிலுக்கு கொடுத்தீங்க. ஆமாங்க. அது எப்படி அவங்க கூப்பிட்டா ஃபீட்பேக் சொன்னாங்களா? அது வாங்கிட்டு போயிட்டாங்க. சொல்லு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்படியே எருமை கன்றுகள் வேணாலும் ஒரு ஹெச்எப் வேணாலும் மற்ற கிடாரி கன்றுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. அப்படியே நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு விஷ் பண்ணிருங்க. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மாட்டு பொங்கல் விட்டீங்க, உங்களுக்கும் பெயிண்ட் அடிச்சா கொண்டாடிடலாம். சரி, ஓகே. நன்றி.